மன உளைச்சல்ல இருக்கேன் ப்ரோ. அதுக்காக தான் இவ்வளவு தூரம் டிக்கெட் வாங்கி வந்தது ப்ரோ. அது வேற எதுவும் கேட்காதீங்க. எப்படி இருந்துச்சு மேட்ச்? சரியா இருந்துச்சு, ஜாலியா இருந்தது, வேற மாதிரி இருந்தது. ஆனா அப்படியே அது கை பண்ணி அப்படியே கேட்ச் பண்ணதா அது கரெக்டா அது அந்த பின்னாடி ஸ்டாண்ட்ல தான் இருந்தோம். அப்படியே பார்த்துட்டு சூப்பரா இருந்துச்சுங்க, செமையா இருந்துச்சு. டிவில கூட பார்த்தேன். டிவில மேட்ச் பார்க்கலையா? மேட்ச்ல உங்களோட காட்டுறாங்க. என்ன பண்றது? கேமராமேன் ஓகே ஜஸ்ட் கிட்டிங். ஹவ் வாஸ் தி மேட்ச்? இட்ஸ் வெரி நைஸ். மேட்ச் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. என்ன நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? நான் வந்து டோனி ஆடல அதுதான் கொஞ்சம் ஹார்ட் டேக்கிங் அவங்களோட கேட்ச் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் நல்லா பெஸ்டா பண்ணியிருந்தா இன்னும் விறுவிறுப்பா லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போயிருக்கோம். அப்படி ரொம்ப ஈஸியா அவங்க வின் பண்ணிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் எடுத்த நல்ல தரிசனத்தை பார்க்கணும்னு தான். அது கொஞ்சம் மிஸ்ஸிங், அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. மற்றபடி கிளீன் மேட்ச். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் தான். பட் ஒரு 15வது ஓவர்ல ஒன் சைடா மேட்ச் ஒன் சைட் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் 15க்கு அப்புறம் ஸ்வாப்பியா இருந்துச்சு. மற்றபடி கிளீன் மேட்ச் 15 ஓவர்ஸ் வரைக்குமே இருந்தது. 15 ஓவர் கொஞ்சம் இருந்துச்சு. ஆனா அவங்க திருப்பி கில்ல மட்டும் தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஸோ கில்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம மற்றதை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் தாக்கமாக இருக்கலாம். ஆக்சுவலி 2 மேட்ச் நாங்க வந்துதான் இருக்கோம். கண்டிப்பா எல்லா சிஎஸ்கே ஃபேன் எதிர்பார்க்கறது என்ன, நம்ம தலை ஒரு கோல் அடிக்கணும். அது என்ட்ரி ஆகணும். பேட் தூக்கிட்டா ஒரு என்ட்ரி ஏன்னா அந்த வைப் இருக்கு பாத்தீங்களா, தோனி நல்லா காட்டும். அந்த வைப்புக்கு நாங்க எதிர்பார்த்துருக்கோம். ஓகே, நோ ப்ராப்ளம், வி வில் ஸ்டில் வெயிட். நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க ப்ரோ? ஒரே எக்ஸ்பெக்டேஷன் தான் ப்ரோ. என் தலை வந்து விளையாண்டுருந்துருக்கலாம் ப்ரோ. அது மட்டும் இல்லாம போயிடுச்சு ப்ரோ. அது மட்டும் தான் மனசு ரொம்ப டிசப்பாயிண்டோட பீக்ல இருக்கேன் ப்ரோ. ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கேன் ப்ரோ. அதுக்காக தான் இவ்வளவு தூரம் டிக்கெட் வாங்கி வந்தது ப்ரோ. அது சிஎஸ்கே தான் வின் பண்ணோன்னு அந்த இதுல தான் வந்தோம். கண்டிப்பா அவங்க தான் வின் பண்ண கண்டிஷன் இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண. இது ஒன் சைடட் ஆயிடும். ஆமா, நல்லா என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? கண்டிப்பா டாஸ் ஜெயிக்கணும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். சரி, குஜராத் தான் டாஸ் வின் பண்ணிருக்காங்க. சரி, ஃபீல்டிங் எடுக்கிறாங்களே அப்படின்னு இருந்தோம். ஆனா நம்ம டீம் குறைய சொல்ல வேணா, பேட்டிங் பயங்கரமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? தோனிக்கார மட்டும் அப்புறம் சரியான மேட்ச் இன்னைக்கு. கம்ப்ளீட் டாமினேஷன் சிஎஸ்கே. 200+ நல்ல பிளாட் விக்கெட்டா இருக்கு லாஸ்ட் சீசன் கம்பேர் பண்ணும்போது. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஆனா என்ன கலர் தரிசனம் தான் பேட்டிங் ஆடுறத பார்க்க. ஆமா ப்ரோ, ஃபீல்டிங்ல பார்த்துட்டோம். நல்லா வேற மாதிரி கேட்ச். பழைய ஃபார்ம்ல தாவி பிடிச்சாரு பாருங்க, சும்மா அள்ளுச்சு அப்படியே. நான் வந்து தோனின்னு இறங்கல, அது ஒண்ணுதான் இருக்கும். இறங்கல, பட் மேட்ச் வந்து நல்லா இருந்திருக்கும். சாய் சுதர்ஷன் மேட்ச் வந்து நல்லா இருந்தது. சாய் சுதர்ஷன் அவுட் அப்புறம் மேட்ச் ஒன் சைடா போயிடுச்சு. பட் மேட்ச் நல்லா இருந்தது. பேட்டிங் எடுத்தோம், நல்லா பண்ணிடுது, நல்லா இருந்தது. ஃபீல்டிங் நல்லா இருந்தது. சிஎஸ் போட்ட ஃபீல்டிங் நல்லா இருந்தது. காம்படிஷனே இல்ல. சிவம் டுபே சொல்லி ஆகணும். என்ன அடி பொலி, சும்மா அடி சாப்பிடாரு. நான் வந்து தலைக்காக மேட்ச் பார்க்க வந்தேன். அது ஏதாவது ஈஸியா பேட்டிங் எடுத்துருக்கோம், எடுத்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம். அதே மாதிரி லாஸ்ட் ஓவர் வரையும் போகணும்னு பார்த்தா அது டோட்டலா கான்ட்ராஸ்டா மாறிடுச்சு. அது எப்படி பாக்குறீங்க? நான் வந்து கிரிக்கெட் வந்து ஒரு ஃபேனா பார்ப்பேன். நான் வந்து தலைக்காக பார்ப்பேன். அனலிட்டிக்கலா பண்ணுக்காக தான் வந்து பார்த்தா. ஆமா, சூப்பரா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஃபயர் ஒர்க்ஸ் இருக்காங்க பாருங்க. 4 பவுண்டரிஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய வந்து அட்மாஸ்பியர் அந்த பண்ணுதான். ஹார்ட் டேக் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். லைக் வந்து க்ளவுலாம் போட்டுட்டு பேட்லாம் எடுத்தாரு, நீங்களாம் காட்டினாங்க. பட் ஆனால் எங்களுக்கு கிடைக்கல. பட் ஃபீல்டிங் பார்த்தோம், அது மேபி அதை பார்த்துட்டோம். நல்லா இருந்துச்சு. என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? சிஎஸ்கே மேட்ச் பார்க்கணும், தோனி பேட்டிங் பார்க்கணும் வந்தோம். அதுதான் இல்லை, மற்றபடி எல்லாமே எல்லாருமே நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காங்க. கேப்டன்சி இல்லைன்னா கூட கிச்சன் கேப்டன்சி இருக்கு நம்ம எல்லாரும். ஏன்னா லைஃப் வந்து எல்லாமே கேட்டு தான் பண்றாரு. ட்ரைனிங்
அதான் தலைவர் வந்து கைட் ஆக்சுவலி என்ன பொறுத்தது கரெக்டான டிசிஷன். ஏன்னா திடீர்னு அவர் விட்டுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, டீம் வந்து ஆடி மென்டரிங் வெல் அண்ட் எந்த மேட்ச் எல்லா ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா கரெக்டா டீம் பண்ணுங்க, பின்னாடி போ முன்னாடி வா, சைலண்டா ஸ்டைல்ல கேப்டன் போயிட்டு தான் இருக்கு. தட் இஸ் ட்ரைங் டு ஹெல்ப் ஹிம். தோனி ஒன் சைடட் மேட்ச் தான் ரொம்ப ஹாப்பி. நாங்கெல்லாம் சிஎஸ்கே சப்போர்ட்டர்ஸ், தல தோனி. சோ இன்னைக்கு இன்னொரு வின் நம்மளுக்கு, அதனால தல தோனி பேட்டிங் மிஸ் பண்ணிட்டீங்களா? நிச்சயமா சிஎஸ்கே வின் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அது நடந்துருச்சு. ஆனா ஆக்சுவலா சேசபிள் ஸ்கோர் வந்து ரொம்ப கேப் இருக்கு, அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா செம்ம ஃபார்ம்ல இருந்தாங்க ஜிடி, ஃபர்ஸ்ட் வந்த வருஷமே கப் அடிச்சிட்டாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய சாதனை. சோ அதுக்கப்புறமா போன வருஷம் கூட ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க. ஆனா இந்த வருஷம் டக்குனு இப்படி லோ ஸ்கோர்ல இதுவாங்கன்னு நினைக்கல. ப்ரோ எவ்வளவு எக்ஸைட்டடா இருந்துச்சு மேட்ச்? என்னென்னலாம் நல்லா இருந்துச்சு. தல கேப்டன்சில இருந்து இறங்கிட்டாருன்னு பயந்துட்டு இருந்தோம். பட் ஆனா அவர் கேப்டன்சி போய் பண்ணாரு, பண்ணிட்டு இருக்காரு. ஃபீல்டிங்லாம் நல்லா செட் பண்ணாரு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சைலண்டா ஒரு ஸ்டைல்ல பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு பிளாட் விக்கெட்ல அவங்க பவுலிங் எடுத்தாங்கன்னு புரியல. நல்லா பிளாட்டா இருந்தது, அவுட் ஃபீல்ட்லாம் ஃபாஸ்டா இருந்தது. மேபி அவங்க பேட்டிங் கூட எடுத்துருக்கு, அவங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்கும். 200+ போனோடனே அவங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி வந்துருச்சு. வேற லெவல் ஞாபகம் இருக்கு. 3 விக்கெட் பிகினிங்காவே எடுத்துட்டு மில்லர் தனியா நின்று முடிச்சிருப்பாரு. ஆனா இன்னைக்கு நடந்த மாதிரி மில்லர் அடிச்சாரு, ஆனா டக்கானி சூப்பரா கேட்ச் பண்ணாரு. தோனி ஒரு ஈஸி வின்னா இருந்துச்சு. பட் இந்த தடவை என்னன்னா எப்பவுமே வந்து ஸ்லோ பிச்சா இருக்கும், ஸோ ஸ்பின்னர் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்த வாட்டி எல்லாமே மீடியம் பிச்சா இருந்துச்சு. ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா ஜடேஜா மட்டும் தான் ஒரு 2 ஓவர் போட்டாரு. மற்றபடி அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அது என்னங்க வேற ஏதோ சொல்றீங்க, விசில் போட்டுல இருந்து வேற ஏதோ மாதிரியோ ஒரு 2-3 ஓவர்ல தலையை காமிச்சிட்டே இருந்தாங்க, வருவாரா வர மாட்டாரா, வருவாரா வர மாட்டாரா. அது என்ன அவர் அப்ப ஸ்டார்ட்அப்லாம் போயிட்டு வெயிட்டிங். ஏன்னா ஒரு விக்கெட் போக போக தோனி வருவாருங்க. இந்த வருஷம் நம்ம தான் அடிப்போமா? கண்டிப்பா கண்டிப்பா நம்ம தான் அடிக்கணும். தலதோனியோட ஸ்டார்டிங் மட்டும் மிஸ் பண்ணுவோம். ரொம்ப ஐஸ் மாட்டாங்க, லைக் லவ் எல்லாம் போட்டுட்டாங்களா. 14-20 ஓவர் கொஞ்சம் ஸ்லோவா போச்சு. அது இன்னும் அடிச்சிருந்தா 250 போயிட்டு இருப்பாங்க. பட் இப்பவே 63 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணி இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அதுவும் அவங்க சொல்ற இந்த இடத்துல நிக்க வைக்கணும். அதை விட எனக்கு என்ன கேள்வினா, நான் வந்து அவர்கிட்ட கேக்குறேன், சார் நீங்க எதுக்கு சார் ரிட்டர்ன் ஆறீங்க? இப்படி டைம் அடிச்சு கேட்ச் பிடிக்கும் போது எதுக்கு சார் நீங்க ரிட்டர்ன் ஆகணும்? அதுதான் ஃபீல் ஆகுது. சோ பட் அவர் எனர்ஜி லெவல் ஒன்னும் குறைஞ்ச மாதிரி தெரியல. பட் வந்து அது பார்த்தாலே ஒரு ஃப்ரேம் பார்த்தாலே போதும், அந்த 1 ஃப்ரேம் பார்த்தாலே போதும். தலதோனி பேட்டிங் பண்ணல, ஆனாலும் அவர் பிரசன்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. சோ அதுவே போதும். எல்லாருமே பக்காவாங்க. ரவீந்திரா வந்து ஆஸ் யூஸ்வல் அடுத்த தலைங்கிற மாதிரி தான் அவர் இருக்காரு. ஆல்ரவுண்டரா பக்காவா இருக்காரு. கேட்ச் விட்டாரு, பட் ஸ்டில் செம்ம பர்ஃபார்மன்ஸ். டூபேவும் வந்துட்டு நல்லாவே யூஸ் பண்ணாரு. மாதிரிலாம் இருக்காரு, நல்லா இருக்கு. சொல்ல முடியாது, அதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. பயங்கரமா இருந்திருக்கு. பக்கா பண்ணிட்டாங்க. குட் திங் பிகாஸ் விக்கெட் போல சந்தோஷப்படணும். நம்ம விக்கெட் போல லாஸ்ட் சொல்லிட்டு ரைட்டா லாஸ்ட்ல இருந்து வரலாம் அதுதான் கண்டிப்பா ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப அவருக்காக தான் வந்தேன். பட் அவர் ஆடுறது பட் ஓகே வின் பண்ணிட்டாங்க. ஃபைனல்ஸ்ல கண்டிப்பா அவர் ஆடுவாரு. 18 ஓவர் அப்போ காமிச்சிட்டே இருக்காங்க. அதுதான் பார்த்து லைக் நான் வந்தேன். என்ன ஃபீல்டிங்க பார்த்துட்டேன், ஒரு செம்மையான கேட்ச் விருந்தெல்லாம் பிடிச்சாரு. ரன் பண்ணி கேட்ச் பிடிக்கிறது. அவர்தான் நல்லா ரன் எடுத்து கொடுத்தாரு. அது குஜராத் மாதிரி ஒரு டீமா செம்மையா டாமினேட் பண்ணாங்க. எல்லா மேட்சும் ஜெயிக்கிற நமக்கு தேவை இல்லவா? இருந்தாலும் ஒரு வாரமா வச்சுக்குவோம் அப்படின்னா. இப்ப வந்து எங்க தலை வந்து ஒரு வெளி பிளேயர்ல எல்லாத்தையும் ஒரு வார்த்தையா இருக்கு. அவர் இப்ப எல்லாருமே ட்ரெயின் பண்றாரு. அவர் இப்ப எங்க வாத்தியார் இருக்கு. அவரு பிளேயர்ல வாத்தியாரு அப்படின்னு. ஆமா, அவரு கேப்டன் இந்த
அதாவது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். ஆனா வந்து அந்த அளவுக்கு வரல. அவர் ஸ்டார்டிங்கா எக்ஸ்பெக்ட் பண்ணோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஜிடியோட அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் கூட வரல. சிஎஸ்கே ஜெயிக்கணும் ஒரு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ், அந்த ஐடியா இருந்துச்சு. அது இருந்துச்சு. அமைதியான தலை தோனியை மிஸ் பண்றோம். அவருடைய பேட்டிங் பாக்கிறதுக்காகவே முக்கியமா வந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வரும் கப்பலா மேரேஜ் ஆகிட்டு. அதுதான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றது. பேட்டிங் அவங்க சீக்கிரமா இறங்கணும். அது தோனி கொஞ்சம் தெரியணும். அவங்க வேற ஒன்றும் இல்லை. நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னா கேட்பாரு. எல்லாமே தெரியும். தெரியாம யாருமே வேற லெவல் மேட்ச். தோனி ஒரு கீப்பிங் தான் பார்க்கணும். ஜோயிஸ்லாம் சில சமாளிக்கவே பண்றாங்க. கீப்பிங் பண்றாரு. அதுக்கேற்ற மாதிரி தோனி கேட்ச் கொடுத்து நானும் இன்னும் வயசாகல அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதான் எல்லாரும் சொல்றது பார்த்தா ரொம்ப ஃபிட்டா ரொம்ப ஃபிட்டா இருக்காரு. நிறைய இன்னொரு சீசன் ஆனாலும் வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். முன்னாடியே ஒன் சைடு கிடையாது. நம்மளோட டீமுடைய ஸ்ட்ரென்த் கோப்படி திருவிழா அஜிபூர் கலப்போம். பிரியாணி சாப்பிட்ட மாதிரி தோனி அந்த 18 to 19 ஓவர் காமிக்கும் போதே கத்திட்டு இருந்தாங்க. எல்லாரும் அவுட் ஆகுதான் கத்துறாங்க. பேட்டிங் தான் மிஸ் பண்ணோம். ஓகே நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா மேட்ச் ஸ்டேடியம்ல வந்து பாத்துட்டோம். தோனியோட பேட்டிங் மட்டும் தான் மிஸ்ஸிங். எல்லாருமே காமன் ஆன்சரா அதான் இருக்கு. பேட்டிங் தான் பார்க்க பேட்டிங் சூப்பரா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? ஐபிஎல் ஃபர்ஸ்ட் டைம். ஐபிஎல் தலை தோனி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். அவங்க வந்து இதான் டிக்கெட் கிடைச்சிச்சு. ஆனா மிஸ் பண்ணது என்ன தோனிஸ் பேட்டிங். அது நான் வந்து இதுதான் வந்து ஐபிஎல் வந்து இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து தோனியை பார்க்கறதுக்காகவே வந்தேன். லாஸ்ட் டைம் வரீங்களா? ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்தேன். ஸ்கேம் ஆயிடுச்சு டிக்கெட். So I couldn't make it inside. கடைசி 5 ஓவர்ஸ்ல ஒரு 6 விக்கெட் இருந்தா கூட நம்ம காலி ஆயிடும். அந்த பிரஷர் அவங்க வந்து அந்த 15 ஓவர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. ட்ரெயினிங்கா இருந்துச்சு. ஆர்சிபி மேட்ச் விட ரொம்ப ட்ரெயினிங்கா இருந்துச்சு. நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபீல்டிங்ல பயங்கரமா இருந்துச்சு. தலை வழக்கம் போல செம கேட்ச். அந்த கேட்ச் வந்து யாருமே எதிர்பார்க்கல. அப்படி இப்படி பண்றேன்னு பார்த்தா கையில பால் இருக்கு. தோனி பேட்டிங்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் லாஸ்ட் ஒரு விக்கெட் வந்தப்ப தோனி உள்ள வருவார்னு நினைச்சோம். பட் வரல. அது ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. குத்துப்படி மேட்ச் தான் எல்லாம். சிவம் துபேவும் செம ஃபார்ம்ல இருக்காரு. சிக்ஸ் எல்லாம் அடிச்சு தள்ளுறாரு. செம ஹைப் இருக்கு. சூப்பரா பண்றாங்க. கீப் சப்போர்ட்டிங். என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க ஸ்டார்டிங்? தோனி ஆடுவார். அந்த என்ன எங்களுக்கு இல்ல. அவர் வந்து உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இங்க சுற்று போனாரு. வேற லெவல் வேற லெவல். இப்போ இப்படி கூட டிக்கெட் வாங்கலான்றது உங்களவா தெரிஞ்சுக்கலாம். கேக்குறாங்க டிக்கெட்காக. அந்த ரேட் போறோம். இதெல்லாம் நடக்குது. வெரி குட் ஃபீலிங். வெரி குட் ஃபீல்டிங். நல்லா இருக்கு. வேற லெவல் ஃபீல்டிங். பக்கா நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. Dhoni batting bro. Dhoni only batting. Dhoni finishing we expected. But anyway Dubey finishes and Dubey batted very well. சொல்லுவாங்க கண்டிப்பா ஃபைனல் இங்க வரணும். ஆர்சிபி சென்னை ஃபைனல் வரும்னு நினைக்கிறோம். வழக்கம் போல சிஎஸ்கே நல்ல ஃபார்ம்ல இருக்கு. பவுலிங்கும் நல்ல ஃபார்ம்ல இருக்கணும். We expected Dhoni's batting bro.